வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி வச்சு ஒரு துவையல் சட்னி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டால் ஒரு பொடி அளவு புதினா எடுத்துக்கலாம். துவையலுக்கு ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். துவையல் செய்கிறதுக்கு பொருளுங்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ள நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது காஞ்சதும் ஒரு துண்டு பெருங்காயம், 50 கிராம் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருகு விட்டுறாமல் வறுத்துடுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு, ஒரு கொட்டை புளி, மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு இப்போது கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா திருப்பி விடுங்க. சும்மா வதங்கினா போதும். பச்சையாக கூட சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது தான். நல்லா ஆற வச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இந்த துவையல் சட்னி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துவையல் சட்னி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.